ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோபனா இல்லம். இது சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போயிருந்தோம். அப்படியே நாளைக்கு சண்டே இல்லை, அதனால் ஃபிஷ்ஷு எறா ஏதாச்சும் நான்வெஜ் ஐட்டம்ஸ் கிடைக்கிறது வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற பிளானோடு தான் கிளம்பியிருந்தோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலை சவுண்டு கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு, கரெக்டாக 1 இயர் ஆகுது போனேன். சம்மருக்கு இதே மாதிரி போனோம், அவ்வளோதான். பக்கத்தில் தான் இருக்குது பீச்சு. அதுக்கு முன்னாடி என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் 3 பேர், அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். பைக்கில் 3 பேர் ஈஸியாக போக முடியும், அது வேற. அதனால் வீக்லி ஒன்ஸாவது போவோம். அப்புறம் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் வேலையும் கரெக்டாக ஆயிடுச்சு. அது இல்லாமல் 4 பேராக பைக்கில் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால ரொம்ப வெளியவே போக முடியல, வீட்லேயே தான் இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக வெளியே போகணும். வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி கோயிலுக்கோ இல்லை பீச்சுக்கோ எங்கேயாவது போனாதான் நமக்கு இப்போ இருக்க ஒரு மன அழுத்தத்துலேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப நாள் கழிச்சு போனதுனால ஒரு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் அந்த கடல் அலையும் அந்த சத்தத்தை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பசங்களும் செமையாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க அப்பா கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. வரவே எந்திரிச்சு வாங்கினா 6, 6:30 ஆகிட்டா கூட வரவே இல்லை. அவங்களுக்கு வரவே மனசு இல்லை. இன்னைக்கெல்லாம் அங்கேயே இருக்க சொல்லியிருந்தா கூட இருந்திருப்பாங்க போல இருக்கு. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது இல்லாமல் நமக்கு மனசுக்கும் ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. எனக்கு வந்து மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய இடம்னா ஒன்று கோவில், இன்னொன்று பீச்சுன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த 2 இடத்த மாதிரி நமக்கு மனசுக்கு ஒரு அமைதியும் ரிலாக்ஸும் கொடுக்குற இடம் எதுவுமே இல்லைன்னு சொல்வேன். கோவில் உள்ள போனோடனே சாமியை பார்த்தோன்னே நமக்கு எல்லாமே மறந்துடும். அதே மாதிரி இந்த அலையோட சவுண்டு கேட்கும்போது எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. நீங்கள் எங்கே போனால் அமைதியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 1000 தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்கள பார்த்து எல்லாம் செஞ்சாலும் நைட்டு அந்த கொஞ்ச நேரம் வந்து அவங்க அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், மற்ற டைமில் கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம கூட அவங்க வந்து என்ஜாய் பண்ணவே மாட்டேன்றாங்க. காலையிலேருந்து நம்ம தான் எல்லாமே பார்த்து செய்கிறோம். ஆனால் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் வந்து ரொம்ப கொஞ்ச நேரம்தான். ஆனால் அவங்க இருந்தால் தான் இவங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கிது. அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் போல இருக்குது. எனக்கு கூட அப்படி தான். எனக்கு அப்பானாலே ஒரு ஸ்பெஷல் தான்ல. என் பசங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. என் கூட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தால் கிடைக்கிற மொத்த சந்தோஷமும் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு 1 ஹவர்லேயே அவங்களுக்கு கிடச்சிருது. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் அங்கேயே ஃபிஷ் வாங்கிட்டு வரலான்னு போய் பார்த்தோம். நிறைய இடத்துல எல்லா விதமான மீனும் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் காளான் மீன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அது மட்டும் கிடைக்கல. அப்புறம் சங்கரா மீன் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சங்கரா மீன் அது ஒரு 1.5 கிலோ இருந்துச்சு. அதுவும் அப்புறம் வந்து எறா வந்து ஒரு 1 கிலோ இருந்திருக்கும். அது 2 மட்டும் வாங்கிட்டு வந்தோம். மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா கல் மாதிரி கெட்டிமாக இருந்துச்சு. ஐஸெல்லாம் வைக்காத ஃப்ரெஷ்ஷு மீன். நம்ம வந்து பசங்க வீட்டில் இருக்காங்க, வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு 2-3 நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி செய்யலாம். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எங்கள் வீட்டாண்ட வர மீனும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் அது முந்தின நாள் நைட்டு பிடிச்சி நமக்கு மறுநாள் தான் கொண்டு வந்து தருவாங்க. இது வந்து அப்போவே பிடித்த மீனுன்றதுனால ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஒரு வழியாக எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட பேசி வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஒன்றரை கிலோ இருக்கும். ஃபிஷ்ஷு வந்து 400 ரூபான்னு வாங்கினோம். எறாவும் வந்து 1 கிலோ இருக்கும், அது மட்டும் 350 ரூபான்னு வாங்கினோம். எல்லாம் வாங்கி அப்படியே கிளம்புறதுக்குள்ளே மணி 7 ஆயிடுச்சு. மதியம் இங்கே லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புனது. பசங்க வேறு எதுவுமே சாப்பிடவே இல்லை. அதனால் ரொம்ப பசியோடு இருந்தாங்க. சரி பசிக்குது நாங்கள் சரி வழியில் ஏதாவது கடை இருக்குன்னு பார்த்தா ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எதுவும் கடைங்கள்லாம் பெருசாக இல்லை. சின்ன டீ கடைங்க தான் இருந்துச்சு. கொஞ்சம் தள்ளி வந்தோடனே சின்னதாக ஒரு டிஃபன் கடை மாதிரி இருந்தது. அங்கே இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால நான் நான்வெஜ் சாப்பிடல. நான் வெறும் சாண்ட்விச் மட்டும் வாங்கிட்டேன். அவங்களாம் வந்து ப்ரெட் ஆம்லேட் அந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே 7:30 ஆயிடுச்சு. அப்பாவும் பொண்ணு மட்டும் நாங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிட போகிறோம் நைட்டு அப்படின்னாங்க. சரி அவங்க பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்கள் வீட்டில் வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்டு அன்றைக்கி டேவை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து மறுநாள் சண்டே தான் கண்டினியூ ஆகுது அப்படியே வீடியோ. சண்டே வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. அதனால் மார்னிங் வந்து கறிலாம் எதுவுமே எடுக்கல. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் சண்டேனா மார்னிங் வந்து இட்லி மட்டன் குழம்பு தான் இருக்கும். வருஷத்தில் 3/4 நாள் அப்படி தான் போவோம். என்றைக்காவது ஒரு நாள் தான் சிக்கன் செய்வோம்.
அதனால் வந்து சரி நான் வெளியே கிளம்புறதுனால மட்டன்லாம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டை மட்டும் வெளியில் போகிறோம். அதனால் அம்மா பசங்களுக்கு மட்டும் நேற்று வாங்கிட்டு வந்த இறாவில் கொஞ்சமாக எடுத்து உரித்து அவங்களுக்கு வந்து தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி வச்சிட்டா அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் அவசரமாக செஞ்சுட்டு நான் வெளியே கிளம்புறதுக்காக செஞ்சிட்ருக்கேன். நான் எந்திரிச்சு பூஜைலாம் முடிக்கவே லேட் ஆகிடுச்சு. வெளியே கிளம்புறதுக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. இதில் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி தனித்தனியாக வதக்குற அளவுக்கு டைம் கிடையாது. அதனால் வெங்காயத்தை மட்டும் பொடியாக நறுக்கி வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிட்டேன். அரைச்சி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போனப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இறாவை போட்டு மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டுட்டு மொத்தமாக அம்மாகிட்ட சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா, பார்த்துட்டு நல்லா தண்ணிலாம் சுண்டனோடனே கிரேவி பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணி இறக்கிக்குங்க, நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் 3 பேர் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. வெளியே போயிட்டு வந்தாச்சு. மீன் வந்து இங்கே வாங்கினேன்னா வர அக்காவே எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அழகாக எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அம்மா வந்து எனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்து வேறு ஆப்ஷனல் இல்லை. நான் வெளியே வாங்கிட்டு வந்ததுனால நான் தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அதான் கட் பண்ணிகிட்ருக்கேன். வெளியவே உட்காந்து எல்லாம் மீன் எறா எல்லாத்தையும் உரித்து எடுத்து நம்ம வச்சிட்டோன்னா எப்பப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்கலாம். மீன் மட்டும் மதியம் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு குட்டி குட்டி மீனெல்லாம் குழம்பு வச்சுட்டு பெரிய மீனெல்லாம் வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு. அப்புறம் பூங்காவுல போய் உட்காந்துக்கிறாங்களாம். லண்டனில் அப்போ இருக்கும் இந்த வெயில் காய் தான் அந்த இது காலநிலை மாற்றத்தினால எப்பவுமே லண்டன் குளிராக தானே இருக்கும். அந்த ஊரில் அவ்வளோ வெயில் தான். இதே வெயில் வந்து 1990 மார்ச் தான் அந்த வெயில் படிக்கும். அப்போ மளிகை விட்டு நான் மளிகை விட்டு தான் நினச்சிக்கிறேன். அம்மாகிட்ட பேசிட்டே எல்லா மீனையும் க்ளீன் பண்ணிட்டேன். இறால்லாம் உரித்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி மீன் குழம்பு வைக்கலாம். ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, மணி 12 ஆகிடுச்சு. மீன் குழம்பு வைக்கலான்னு தான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அடுப்பில் வந்து சாதத்துக்கு அரிசி எல்லாம் கழுவி வச்சுட்டேன். மீன் குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பாடு வடிக்க போகிறோம், அவ்வளோதான். எறா வந்து இன்றைக்கி செய்ய போகிறதில்ல. காலையில் செஞ்சதை அவங்க இட்லிக்கு வச்சுன்னு சாப்பிட்டாங்க, சரியாக போச்சு. இதோட நாளைக்கு வந்து என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க மண்டே. நானும் அம்மா சாப்பிட மாட்டோம். அது என்னன்னு தெரியல, நான் என் ஹஸ்பண்டு என் பொண்ணு 3 பேருமே நான்வெஜ் இல்லைன்னா எங்களுக்கு தூக்கமே வராது. ஆனால் என் பையன் மட்டும் சுத்தமாக நான்வெஜ்ஜே தொடவே மாட்டான். எந்த நான்வெஜ்ஜுமே சாப்பிட மாட்டான். முட்டை ஒன்று மட்டும்தான் சாப்பிடுவோம், அதுவும் வெள்ளைக்கரு மட்டும்தான் சாப்பிடுவோம். ஏன் அப்படி இருக்கானே தெரியல. அதனால் அவங்களுக்கு மண்டே வந்து எறா குழம்பு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எறாவை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மீன் வந்து இதுதான் வாங்கிட்டு வந்த மீன், எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு ரெடியாக. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து மீன் வந்து முழுசாக இருந்தது பார்த்தாலே போதும், எனக்கு அப்படியே பொரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அவளுக்கு முழு மீனாக போட்டு அப்படியே பொரிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக ஒரு இருக்க மீனை மட்டும் குழம்புல போட்டுற போகிறேன். இந்த பெரிய மீனெல்லாம் எடுத்து அப்படியே பொரிச்சிட போகிறேன். மீன் குழம்பு வந்து சட்டி நல்லா காஞ்சப்புறம் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு செய்ய போகிறேன். இந்த தடவை ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி செய்வேன். சில டைமில் அரைச்சிட்டு செய்வேன். இன்றைக்கி வந்து எல்லாமே கட் பண்ணி பொறுமையாக வதக்கி தான் செய்ய போகிறேன். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ் இருந்துச்சுன்னா வச்சுங்க முழுசாக அப்படியே போட்டு வறுத்து கொடு அப்படின்னு கேட்பா. அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு முழுசாக வேணும்னா சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு மீன் மட்டும் தலையை எடுக்காமல் அப்படியே முழுசாகவும் அவங்க அப்பாவுக்குலாம் தலையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக வறுத்து கொடுக்க போகிறேன்.
ஒரு 5 பீஸ் மட்டும் துண்டு மீன் போட்டு குழம்பு வச்சிட போகிறேன். இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் எதுவும் போட போகிறதில்ல. மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த 3 மட்டும்தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவெல்லாம் நல்லா மீனில் படுற மாதிரி தடவி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து பொரித்து கொடுத்துக்கலாம். நான் எல்லா மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டப்புறம்தான் மீனில் வந்து கோடே போடலை சுத்தமாக. என் பொண்ணுக்கு வந்து முழு மீன் போட்டு அங்கே மீனில் வந்து 2 கோடு மாதிரி போட்டு கட் பண்ணி அதிலெல்லாம் மசாலா தடவி பொரித்து கொடுத்தா தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சொல்லிகிட்டே போனால் அது போட்டப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் தான் எடுத்து மீனை வந்து கட் பண்ணி மசாலாலாம் தடவி அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். அதுக்கப்புறம் மீன் குழம்புலாம் ரெடி ஆனோடனே அதுக்குள்ளே நல்லா மசாலாலாம் ஏறிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சுக்கலாம். இங்கெல்லாம் எங்கள் வீட்டானலாம் இந்த ரேட்டுக்கெலாம் மீன் இவ்வளோ மீன் வாங்கவே முடியாது. பழவேற்காடுன்றதுனால தான் இந்த அளவுக்கு மீன் வாங்க முடிஞ்சிச்சு. பாருங்கள், முதல்ல கீரை போட்டிருந்தா இந்த அவஸ்தை இல்லை. இப்போ மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. குழம்புக்கு ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு அது தண்ணியை வந்து இதில் வடிகட்டி ஊற்றிட்டு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்ம அதுக்கப்புறம் மீன் போட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான், எப்பவும் செய்கிற அதே மெத்தடு தான். அதனால் அது பெருசாக டீப்பாக காட்டல. மாங்காய் சீசன்னாலே மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு கிடையாது. மாங்காவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் மாங்காயெல்லாம் கட் பண்ணி போட்டு மீனெல்லாம் ஒன்றா போட்டு கொதிக்க விட்டேன். பக்கத்துலேயே அடுப்பில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு தான் போட்டேன். ஃபிஷ்ஷு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிச்சு. அப்படியே மேனேஜ் பண்ணி ஒரு வழியாக எடுத்துட்டேன் ஃபிஷ்ஷை. நிறைய ஒன்றா வச்சுட்டதுனாலையா என்னன்னு தெரில, அப்படியே நிறைய ஒட்டிகிட்டே வந்துருச்சு. ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த மீனோட ஃப்ரெஷ்னஸ்னால் அந்த டேஸ்ட்டாக இல்லை, இன்றைக்கி எதுவுமே செய்யலை, ரொம்ப சிம்பிளாக தான் வெறும் மிளகாத்தூள், உப்பு தான் போட்டு ஃப்ரை பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் என் பையன் நான்வெஜ் சாப்பிட மாட்டான்னு சொன்னேன்ல, அதனால் அவருக்கு ஒரு முட்டை ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுக்கலாம். எவ்வளோ செஞ்சாலும் அவன் ஊற்றிட்டு சாப்பிட போகிறது வெறும் ரசமும் முட்டை ஆம்லேட்டும் தான் சண்டே. ஆனால் அதனால் வெங்காயம் ஊற்றி முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு பக்கத்து அடுப்புலேயே ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி முட்டை ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன். மீன் குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஃபிஷ் ஃப்ரையும் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருந்தது. நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.